பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு என்பது தேவையில்லை. ஏனென்றால் அது கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் சம வாய்ப்பை வழங்கவில்லை என்பதுதான் நிலைப்பாடு. பாத்தீங்கன்னா நீட் தேர்வுல வருடக்கணக்காக நிறைய குளறுபடிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்குதான் அது வெளியில தெரிஞ்சிருக்குது. தேர்வுத்தாள் வெளியில வந்துருச்சு அப்படின்றது இன்னைக்கு சொல்றோம். ஆனா நிறைய வருடங்களுக்கு முன்னாலேயே தேர்வுத்தாள் வெளியாகிறதோ இல்ல யாருக்காவது போய் சேர்வதோ, அதே சமயம் அதிகமான மதிப்பெண்களை பெற்ற திறமையான மாணவர்களுக்கு அவர்கள் கேட்கும் அந்த சீட்டு கிடைக்காது. ஆனா குறைந்த மதிப்பெண்களும் நெகட்டிவ் மார்க் வாங்கின மாணவர்களுக்கு கூட அவர்களுக்கு சில கல்லூரிகள்ல இடம் கிடைச்சிடுது நீட் தேர்வு மூலம். இது திறமையான மாணவர்களுக்கான நீட் தேர்வுன்னு சொன்னாங்க. ஆனா அப்படி இல்ல. யாருக்கு அந்த சமயம் லக்கு கிடைக்குதோ அந்த சமயம் அப்படி அவங்களுக்கு சில சமயம் அப்படி போயிடுது. அவங்களுக்கு இந்த சமயம் கடந்த வருடம் அவங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காது. அடுத்த வருடம் அவங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, கம்மியா மார்க் வாங்கியிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்படி எத்தனையோ விஷயங்கள்ல நிறைய குளறுபடிகள் நீட் தேர்வு நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் தமிழ்நாட்டுல நம்மளும் நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். 12வது பொது தேர்வே போதும். எத்தனை முறைதான் மாணவர்கள் அவங்களோட தகுதியை நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 12வது பொது தேர்வுல அவங்க உயிரை கொடுத்து படிச்சு மார்க் வாங்குறாங்க. ஆனா அந்த தேர்வு கிடையாது, தகுதி தேர்வுன்னு ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னு நீட்டை வச்சு அதுலயே பல மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி எவ்வளவோ படிச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. பாவமா இருக்கு. அவர்களுக்கு இந்த நீட் தேர்வு தேவையில்லாத ஒன்று. அதை விட 12வது பொது தேர்வு மதிப்பெண்களே போதும் என்ற நிலைப்பாடுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு. அதை பற்றி தான் மருத்துவர் அன்புமணி அவர்களும் பல வருடங்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப டெல்லியில கூட இது மாணவர்கள் தன்னெழுச்சி போராட்டமா நடந்து கொண்டிருக்கிறது. இதனால ஒரு நல்ல முடிவு கிடைச்சா நல்லதுதான். எப்பயுமே ஒரு போராட்டம்னா கைது நடவடிக்கைகள் நடக்கும், ஆனா அத்துமீறல் நடக்க கூடாது. எல்லாரையும் யூஸ்வலி பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் செய்தா எல்லாரையுமே வண்டியில ஏத்துவாங்க, ஒரு இடத்துல அடைச்சு வைப்பாங்க, திருப்பி சாயங்காலம் விட்டுடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா மாணவர்களுக்கு என்னன்னா அவங்க படிக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாடும். கேஸ் போட்டாலோ அவங்கள கைது பண்ணி உள்ள வச்சாலோ அவங்க மேல் படிப்புக்கோ அவங்க வெளிநாடுகளை போய் வேலை செய்யணும்ன்ற போதெல்லாம் அது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். மாணவர்களை மட்டும் அந்த அந்த கைது நடவடிக்கை அவங்களுக்கு மட்டும் அது இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய வருங்காலத்தை கணக்கில் கொண்டு மாணவர்கள் மேல் கைது நடவடிக்கை என்பது எடுக்கப்படக்கூடாது.